உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நம் வாழ்விலே இந்த அனுபவத்தில் போகின்ற போது தேவன் நம்மை விரும்புகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நம் தேவன் ஜீவனுள்ளவர். நாம் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிக்கின்ற பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம் வாழ்க்கையில் தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். என்று சொன்னால் நம் தேவன் நன்மை செய்தவராயிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிற்கு வருகிறது. அதிலே யாதொரு மாறுதலோ யாதொரு வேற்றுமைகள் கிடையாது. அதனால் துதிக்கிற நாம் கடைசி வரைக்கும் துதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதத்திலே இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியான அந்த அனுபவமானது தேவ ஜனங்களாய் நமக்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆலய காரியத்திலே வாஞ்சை இல்லாதபடிக்கு தங்களுக்கு ஏற்றபடி, தங்களுடைய சொல்லுக்கு ஏற்றபடி ஆராதிக்க யோசிக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி, நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் நிலைத்தளமான மாட்டோம். தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து போய் ஆராதிப்பதிலே ஆவலுள்ள மக்களாக, தாகமுள்ள மக்களாக, வாஞ்சியுள்ள மக்களாய் மாறும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை கர்த்தர் பெருகவே பெருக பண்ண, பெயரை பெருமைப்படுத்த இன்றைக்கும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம் வாழ்விலே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் வாழ்விலே நன்மையும் கிருபையும் தொடர்வது உண்மை ஆண்டவரே. ஆனால் நாங்களோ கர்த்தருடைய வீடாகினுடைய சபையிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கின்ற அந்த அனுபவத்தை, அந்த கிருபையை, அந்த அனுக்கிரகத்தை எங்கள் யாவருக்கும் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.